குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாக நல்ல மழை பெய்து வருகிறது. இதனால் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 552 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியது. திருச்சி மாவட்டம் அருவாக்குடி, கள்ளுக்குடி, சோமரசம்பேட்டை, அல்லித்துறை பகுதிகளில் சுமார் 300 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்துக்கு வினாடிக்கு 1400 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் யாரும் குளிக்கவோ கடக்கவோ கூடாது என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் டூரிஸ்டுகள் குளிக்க 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி கலெக்டர் ஆபீஸ் அருகே உள்ள செங்குளம் கண்மாய் நிரம்பி கலெக்டர் ஆபீஸுக்குள் நீர் புகுந்தது. 2வது நாளாக மழை நீர் தேங்கி உள்ளது. இதேபோன்று அரசு மருத்துவமனைக்கு உள்ளேயும் மழை நீர் தேங்கி நிற்கிறது. தூத்துக்குடியில் பெய்து வரும் தொடர் மழையால் PNT காலனி, கதிர்வேல் நகர், ராஜீவ் நகர் போன்ற பகுதிகளை மழை நீர் சூழ்ந்துள்ளது. மக்கள் வீடுகளை காலி செய்து உறவினர் வீடுகளில் தஞ்சம் புகுந்தனர். நெல்லை தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததால் கரையோரத்தில் சகஜ நிலை திரும்பியுள்ளது. திருப்பத்தூரில் பெய்து வரும் தொடர் மழையால் 2000 ஏக்கர் வாழைக்கன்றுகள் சேதமடைந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் நெம்மேலி, நெட்டிக்குளம், காசாங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கின.